உதய் சாரை வந்து நாங்க ஒரு அண்ணா மாதிரி தான் பாக்குறோம். பல்வேறு மாவட்ட துளையும் வந்த உலகத்தர ஒலிம்பிக் பயிற்சி மையம் விழிமாறாம விதின் நின்னும் வாம விளையாடு விளையாடு விடியும் வரை அல்ல விதி முடியும் வரை குறி வச்ச விருது விழும் வரை இது கலந்துமது. ராத்திரியில் பறக்குது ஜெட்டாட்டம், தீப்பெட்டிக்கும் டயர் எல்லாம் கெத்தாட்டம், சுத்தி வந்து ஜெயிக்கிற வெறியாட்டம், டாப் கியர் சரிக்கட்டும், சீறி வரும் காரில் இன்னாட்டம். It was finally time for the night race on the streets of Chennai. சாம்பியன் பறக்கட்டும், ஒரு ஆட்டம் பாட்டம் கூட்டம், அது நோட்டம் போடட்டும், விளையாட்டில் வெல்லும் பட்டம், மனசுக்குள் ஊரட்டும், கலங்காத தோல்வி கண்ணால் For the Indian Formula 4 Championship, where Porter Divinandan had a great start. ட்ராக்ல த ஃபயரா பாயட்டும், ஹார்ட்ல த பவரா மாறட்டும், டார்க்ல த புகழா ஏறட்டும், டாப் தான் வெல்லும், இரும்புல த செஞ்ச தேரெல்லாம் அணிவகுத்து போகும் ஒரு நேரம், கனவுகளில் வெற்றி என்னாலும் உழைக்கிறப்போ அல்லும். ராத்திரியில் பறக்குது ஜெட்டாட்டம், தீப்பெட்டிக்கும் டயர் எல்லாம் கெத்தாட்டம், சுத்தி வந்து ஜெயிக்கிற வெறியாட்டம், டாப் கியர் சரிக்கட்டும், சீறி வரும் காரில் இன்னாட்டம், தேடி வரும் பெருமையில் கிங்காட்டம், ஊருக்குள்ள நடக்கிற நம்மாட்டம், சாம்பியன் பறக்கட்டும். லைஃப் என்ற ரேஸ்ல ஸ்பீடா போகும் லேப்ல, உருட்டாத மாப்பிள்ள பள்ளம் நேடும் கடையில, உன்னோட நெஞ்சில வெற்றி தரும் தெம்புல, பிக்காத எய்மில்ல ஜெட்டா ஆவோம்ல, அச்சா இருந்தா அது துச்சாவாடா, வந்தா வளர்ந்தா அது உச்சாவாடா, வாடா ஸ்பீடா அட தங்கம் போதாடா, முடியாத ரேசத்தா. ட்ராக்ல த ஃபயரா பாயட்டும், ஹார்ட்ல த பவரா மாறட்டும், டார்க்ல த புகழா ஏறட்டும், டாப் தான் வெல்லும், இரும்புல த செஞ்ச தேரெல்லாம் அணிவகுத்து போகும் ஒரு நேரம், கனவுகளில் வெற்றி என்னாலும் உழைக்கிறப்போ அல்லும். ராத்திரியில் பறக்குது ஜெட்டாட்டம், தீப்பெட்டிக்கும் டயர் எல்லாம் கெத்தாட்டம், சுத்தி வந்து ஜெயிக்கிற வெறியாட்டம், டாப் கியர் சரிக்கட்டும், சீறி வரும் காரில் இன்னாட்டம், தேடி வரும் பெருமையில் கிங்காட்டம், ஊருக்குள்ள நடக்கிற நம்மாட்டம், சாம்பியன் பறக்கட்டும். A game originated in England in the 19th century, squash is a racket sport that is played in a four-walled court and continues to evolve across the globe. For India, squash is increasingly becoming a medal-winning sport in various international competitions, including the Asian Games and Commonwealth Games. Now comes the 4th edition of the World Cup Squash Championship, and rightly it is being hosted by Chennai, considered the powerhouse of sports for the entire country. The city is acknowledged as the center for hosting major international and national sporting events. Honorable Chief Minister has a desire that Tamil Nadu should emerge as a leading sporting state in the country.
This high-stature world competition was organized by the Squash Federation of India in collaboration with the Tamil Nadu Sports Development Authority. The event that is happening now has a totally different format. That you have gender equity, you have 2 men and 2 women. Quite apart from that, it's played 7 points as against 11 points, which used to be the norm earlier. Arrival of international players to the location and arrangements were done in keeping with international standards. The idea is when you do a sport event, it's not just you host the event, it also inspires a lot of youth. For example, you do squash in Express Avenue Mall. You see a lot of shopping goers coming here and witnessing the sport. Over 25,000 people every day witnessed this event in this venue, which is more evident of the beautiful sport's rising appeal. It's great that this event is back. Great that we are hosting this event. I would also like to convey a very sincere thanks to the government of Tamil Nadu and the Sports Development Authority of Tamil Nadu. Welcome all of you to the opening ceremony of the 2023 SDAT WSF Squash World Cup. இவ்வளவு நேரமா தமிழ்நாட்டை ஸ்போர்ட்ஸ்ல நம்பர் 1 ஆக்குன டிசிஎம் சார் நம்மளோட இருந்தாரு. அடுத்ததாக தமிழ்நாட்டை நம்பர் 1 அக்ராஸ் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ்ல எடுத்துட்டு போற ஒரு லீடர் தான் நம்மளோட வந்து இங்க கொண்டாட போறாரு. தமிழ்நாடு என்கிற பெயரிலேயே நீங்க மட்டும் எப்படி நாடுன்னு வச்சுக்குவீங்க அப்படிங்கிற கேள்வி எழும்புவது உண்டு. ஏன் இது நாடு என்று அழைக்கப்படுகிறது என்றால், இந்த நாட்டிற்கு தனி பாரம்பரியம் உண்டு, தனி கலாச்சாரம் உண்டு, தனி சுயமரியாதை உண்டு, தனி ஒழுக்கம் உண்டு, தனி மரபு உண்டு. இதற்கென பல்வேறு தற்சார்புகள் உண்டு. யாருடைய துணையும் இன்றி ஒரு பகுதி சுதந்திரமாக சுயமரியாதையோடு தன்னிச்சையாக இயங்க முடியும் என்றால், தமிழ் பேசும் மக்கள் இருக்கும் இந்த பகுதிக்கு ஏன் தமிழ்நாடு என பெயர் இருக்க கூடாது என்ற கேள்விகளை எல்லாம் கடந்து இந்திய துணை கண்டத்தின் இன்றியமையாத நிலப்பரப்பாக, இந்திய துணை கண்டத்தின் தலை சிறந்த இனக்குழுவாக, இந்திய துணை கண்டத்தின் முன்மாதிரி மாநிலமாக உயர்ந்து வளர்ந்து சிறந்து நிற்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்க வருகிறார். அவர்களை வருக வருக என அன்போடு அழைப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறது. சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 2026 இந்த மேடையில நீங்க எல்லாம் அந்த எல்இடியில பாக்குற காணொலி எதற்கானதுன்னா, தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்ற போது விளையாட்டு துறையில 3% இடஒதுக்கீட்டின் கீழே 100 பேருக்காவது குறைந்தது வேலை வாய்ப்பு தருவோங்கிற வாக்குறுதி இருந்தது. பிறகு அது 120 உயர்ந்தது. இன்று ஒரே நேரத்தில் 178 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது. அதில் 60க்கும் மேற்பட்டவர்கள் பாரா விளையாட்டு வீரர்கள் என்பது இந்த நிகழ்வின் கௌரவம், இந்த மாநிலத்தின் உச்சம். எல்லாரும் ஒரு நல்ல அரங்கம் நிறைந்த கைதட்டல் கொடுக்கலாம். இங்கே எல்லாருடைய திறனும் போற்றப்படுகிறது, எல்லோருடைய தனி ஆற்றலும் உற்சாகப்படுத்தப்படுகிறது. வருடந்தோறும் ஜல்லிக்கட்டுங்கிற ஒண்ணு இந்த ஊர்ல நடக்கிறதே சிம்ம சொப்பனமா இருந்தது. ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் இளைஞர்கள், ஒவ்வொரு மாநகரத்தில் இருந்தும் இளைஞர் படையினு உலகமே வியந்து பார்க்கிற மெரினா போராட்டம் நடத்தி நம்ம உரிமையை மீட்டெடுத்தோம். ஆனா இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு விளையாடுகிற வீரர்களில் சிறந்த வீரராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் அரசு பணி நியமனத்திற்கு வருவார் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது என்றால், இதைவிட கலாச்சாரத்தை, பண்பாட்டை, வீரத்தை, விளையாட்டு வீரர்களின் உற்சாகத்தை மேம்படுத்தி கை கொடுத்து மேலே தூக்கி வருகிற அரசு இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு நிகர்
தமிழ்நாடே என்று பெருமையோடு சொல்லிக் கொள்வதில் எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை. இன்னும் ஒரு முறை நீங்க எல்லாரும் ஒரு கைதட்டல் கொடுத்து நம் முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு. பெரியாரின் புரட்சி பாசறையின் வளர்ச்சி, பேரறிஞர் அண்ணாவின் அசாத்திய ஆட்சியின் நீட்சி, கலைஞரின் கனவுகளை நினைவாக்கும் சாதனை சரித்திரத்தின் தொடர்ச்சி. இந்தியாவில் தமிழ்நாட்டை முதலிடமாக்குவது அல்ல இலக்கு, இது ஒரு விதிவிலக்கு. இந்த அகிலத்தின் ஆகச் சிறந்த இனமாக தமிழ் இனத்தை தலைநிமிரச் செய்வதே என் தலையான கடமை என வேள்வி நடத்தும் சமூக நீதி வேங்கை திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல் அமைச்சர் தமிழ்நாடு அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறது. சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 2026 ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு. நல்லதோர் உரை நல்கி இந்த நிகழ்வை சிறப்பாக துவங்கி வைக்க துணை முதல்வர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தமிழ்நாடு விளையாட்டுத்துறையினுடைய தி மோஸ்ட் ஹிஸ்டாரிக் டே அப்படின்னு இன்னைக்கு நாம சொல்லலாம். நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் தலைமையில் இன்னைக்கு 175 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி, சுமார் 1100க்கும் மேற்பட்ட வீரர்களுக்கு 34 கோடி ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை, ஹை கேஷ் இன்சென்டிவ், ரூபாய் 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை குளோபல் சிட்டி அதனுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அடிக்கல் நாட்டுறதுன்னு இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒட்டுமொத்த நேரு ஸ்டேடியமும் சாம்பியன்ஸால நிரம்பி இருக்கின்றது. விளையாட்டு போட்டிகள் ஒரு ஸ்டார் பிளேயர் கிரவுண்டுக்குள்ள என்ட்ரி ஆனாலே கேலரியில் இருக்கக்கூடிய மொத்த ஆடியன்ஸும் சேர் செய்வாங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஸ்டேடியம் முழுக்கவே சாம்பியன்ஸால நிறைஞ்சிருக்கீங்க. அதுலயும் நம்முடைய எஸ்டிஐடி ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸை பத்தி நம்ம அதிகம் சொல்ல வேணாம், ரொம்ப ஸ்பெஷல். ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் டேலண்ட்டை உருவாக்கணும்னா அதுக்கு டேலண்டான ஒரு கோச் முக்கியம். ஒரு நல்ல கோச் வேணும்னா அவர் நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனா ப்ரூவ் பண்ணி இருக்கணும். அப்படி மக்கள் பணியில சிறந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புடன் சாதிச்சு இன்னைக்கு இந்திய அரசியலே ஒரு சிறந்த கோச்சாக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அதனாலதான் முந்தைய ஆட்சியாளர்கள் சைட்லைன் பண்ணி வச்சிருந்த விளையாட்டுத்துறையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு இங்கே திரண்டிருக்கக்கூடிய சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நீங்க தான் மிகச்சிறந்த உதாரணம். நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. இன்னும் சொல்ல போனா முதலமைச்சர் அவர்களே ஒரு சிறந்த ஸ்போர்ட்ஸ்மேன். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்துற திட்டங்களால தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்குல 11.19%, மற்ற மாநிலங்கள்லாம் சிங்கிள் டிஜிட் இருக்கும்பொழுது நம்முடைய தமிழ்நாடு மட்டும் டபுள் டிஜிட் growth. அந்த வகையில இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ்ல
நம்முடைய சீஃப் மினிஸ்டர் அவர்கள் ஒரு சாம்பியன் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். கடினமா உழைச்சாதான் கிரவுண்ட்ல சாம்பியனாக திகழ முடியும். பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கிரவுண்ட்ல இறங்கி ஆடணும், அப்டேட்டடா இருக்கணும். அப்பதான் நாம ஒவ்வொருத்தரும் சாம்பியன் ஆக முடியும். அந்த மாதிரி எப்போதும் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய, கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். உங்கள பலர் ஏழை எளிய பின்னணியில இருந்து வந்திருப்பீங்க. எக்யூப்மெண்ட்டை நம்மளால வாங்க முடியுமா, நமக்கு கிடைக்குமா, வெளிநாடுகளில் நடக்கின்ற டோர்னமெண்ட்ல நம்மளால கலந்துக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்குள்ள பல நேரங்கள்ல ஏக்கங்கள் இருந்திருக்கும். அந்த ஏக்கத்தை போக்குறதுக்கு தான் நம்முடைய முதலமைச்சர் துவங்கி வச்சது தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பல பேரோட கனவுகளை நம்முடைய தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் சாத்தியமாக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு நகரங்கள்ல மட்டுமல்ல, குக்கிராமங்கள்ல இருந்தும் பல விளையாட்டு வீரர்கள் உருவாகி வராங்க. தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகள்ல மெடல் வின் பண்ற வீரர்களுக்கு உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸையும் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட், முதலமைச்சருடைய மினி ஸ்டேடியம், பாரா ஸ்போர்ட்ஸ் அரேனா, சென்னைக்கு வெளியே பிற நகரங்களையும் சர்வதேச விளையாட்டு போட்டிகள்னு நம்முடைய அரசனுடைய சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். வரலாற்றிலே இல்லாத வகையில நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு இதுவரைக்கும் முதல் கட்டமா சென்ற வருடம் 120 வீரர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் வழங்கணும். அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு இந்த மேடையில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 62 மாற்றுத்திறன் வீரர்கள் உட்பட 178 வீரர்களுக்கு அரசு வேலையை இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க. இப்படி ஸ்போர்ட்ஸ்ல தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு ஆல்ரவுண்டராக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த விளையாட்டு உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையில தமிழ்நாடு விளையாட்டுத்துறை இன்னைக்கு பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து படைச்சிட்டு வருது. தமிழ்நாட்டின் சாம்பியன்ஸா உயர்ந்திருக்கக்கூடிய உங்க அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருகின்றேன். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள திராவிட மாடல் நாயகர் நம்முடைய முதலமைச்சர் அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். விழாவில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மதிப்பிற்குரிய மேயர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மதிப்பிற்குரிய துணை மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் அனைவரையும் வரவேற்கின்றேன். தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்களையும், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய அரசு முதன்மை செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ IAS அவர்களையும், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய உறுப்பினர் செயலர் திரு மேகநாத் ரெட்டி IAS அவர்களையும், அனைத்து அரசு அதிகாரிகளையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பாரா அத்லீட் தம்பி ஜெகதீஷ் டெல்லி அவர்களையும், ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை தங்கை ஸ்னேகா அவர்களையும், விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய கபடி பிளேயர் சகோதரர் மனதி கணேசன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். வந்திருக்கக்கூடிய அனைத்து வீரர்களையும், சிறப்பாக பறை இசை நிகழ்ச்சியை நடத்திய இசைக்கலைஞர்களுக்கும், ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ், தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் நிதி உதவி, அரசு பணியன் ஆகியவற்றை பெற்றுள்ள அனைத்து வீரர்களையும் வீராங்கனைகளையும், தமிழ்நாட்டின் தன்னிகரல்லா மாற்றுத்திறன் வீரர்கள் வீராங்கனைகளையும் வரவேற்று மகிழ்கின்றேன். என்னுடைய மனசுக்கு எப்பவுமே நெருக்கமான நம்முடைய பெருமைக்குரிய SDAT மாணவர்கள், விளையாட்டு வீரர்களுடைய பெற்றோர்கள், கோச்சஸ், இந்த விழாவின் வெற்றிக்காக உழைத்த நம்முடைய துறையினுடைய அனைத்து அலுவலர்கள், பணியாளர்கள், தன்னார்வலர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு ஆகச்சிறந்த வரவேற்பு உரை நல்கிய துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்வு, இந்த மேடை இன்னும் தன் பெருமிதத்தையும் கௌரவத்தையும் உயர்த்தி கொள்ள காத்திருக்கிறது. இந்த மேடையில் இது கௌரவிக்கும் தருணம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கௌரவிக்குமாறு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது கௌரவிப்பதற்கான தருணம். பேரா பேட்மிண்டன் விளையாட்டு வீரர் திரு ஜெகதீஷ் தில்லி அவர்களை கௌரவிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை ஸ்னேகா அவர்களை கௌரவிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.
மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை கௌரவிக்குமாறு மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் முதன்மை செயலாளர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் அவர்களை கௌரவிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் உற்சாகமா கைதட்டலாமே. இது எல்லாமே அவர்களுடைய உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம். இந்த மேடை அங்கீகாரப்படுத்தப்படுகிறது உங்கள் அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு. சார் ப்ளீஸ் சார். மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் முதன்மை செயலாளர் அவர்களை கௌரவிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நல்ல அரங்கம் நிறைந்த கைதட்டல் மீண்டும் ஒரு முறை. இந்த நிகழ்வு நடக்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை கொஞ்சம் அழுத்தமா இங்கே பதிவு செஞ்சோம். ஈரோட்டுல ஒரு சின்ன பகுதியில இருந்து ஒரு சாதாரண கலைஞரா இருந்தவங்களை கரட்டுப்பாளையம் சிறப்பு ஜிம்னாஸ்டிக் பயிற்சி மையத்துல பயிற்சி கொடுத்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக தமிழ்நாடு விளையாட்டுத்துறை மாற்றி இருக்கிறது என்ற வார்த்தைக்கான அடையாளம் இதோ. விளையாட்டு வீராங்கனை ஸ்னேகா தன்னுடைய உரையை வழங்குமாறு அன்போடு வருக வருக என அழைக்கிறேன். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிஎம் சார் வணக்கம் சார். உதயண்ணா, என் அன்பு அண்ணா அவர்களுக்கும் வணக்கம். நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோல எப்படி நாங்க இருந்தோம், நாங்க இப்ப இன்னைக்கு வரைக்கும் நாங்க எப்படி நின்றுருக்கோம் அப்படின்ட்டு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சூழ்நிலை தாண்டி நாங்க இங்க வந்து நின்றுருக்கோம்னா அது ஒரு பெரிய ஸ்டோரியை பத்தி சொல்லலாம். ஆனா என்னால இப்போ ஸ்டோரியெல்லாம் பெருசா சொல்ல முடியாது. ஆனா கடந்து வந்தது நிறைய பாதை இருந்தாலும் அந்த பாதையை கடந்து வர்றதுக்கு சில பேர் எப்படி சொல்றதுன்னா சில பேர் முக்கியமாக இருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு கை கொடுத்து நீ நில்லு, உன்னால முடியும் அப்படின்ற சொல்லவரு கரட்டுப்பாளையத்துல நான் 15 வருஷமா ஜிம்னாஸ்டிக் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல பிகாம் முடிச்சுட்டு பிகாம் படிச்சுட்டு இருக்கும் போதே சிஎம் டிராஃபில முதலிடம் பெற்று 1 லட்சம் ரூபாய் நான் பரிசு பெற்றேன். இந்த மேடை எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ட்ரீம் தான். இந்த ட்ரீம் அடையிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய பயிற்றுனர் எஸ்பி தனபாக்கியம் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க இல்லைன்னா இவ்வளவு தூரம் நான் வந்திருக்க முடியாது. ஸோ பொண்ணுங்கன்னா வெளியே வரக்கூடாது அப்படின்ற சொல்லக்கூடிய நிலையில அப்படி இருந்தோம். என் ஊர்ல என்னை படிக்க விடல. பொண்ணெல்லாம் வெளியே போகக்கூடாது, பொண்ணு வெளியே போனீங்கன்னா அவங்களால சாதிக்க முடியாது. எங்க ஊர்ல எப்படி சொல்லுவாங்கன்னா எங்க கேஸ்ட்ல வந்துட்டு தொம்ரா காலனின்னு சொல்லுவாங்க. அந்த தொம்ரா காலனில கிட்டத்தட்ட ஒரு 800 குடும்பங்கள் வாழ்ந்து வந்துட்டு இருக்குது. அந்த குடும்பத்துல நாங்க எப்படி இது வரைக்கும் வந்தோம்னு ஒரு சின்ன குட்டி கதை. 80 வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரால இருந்து நாங்க தொழில் குடிபெயர்ந்தோம். குடிபெயர்ந்தப்போ என்னோட ஸ்டாண்ட்ல தெருவுல கயிறுல இப்ப சார் சொன்ன மாதிரி கயிறுல நடக்கிறோம். அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ட்ரம்ஸ் எடுப்பாங்க, காசு கேக்குறது, அந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல நான் போய் காசு கேட்டு நின்று இருக்கேன். நிறைய பேர் அந்த பொண்ணை வந்துட்டு வேற மாதிரி பார்த்து எப்படி சொல்றதுன்னா நான் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் காசு கேட்டிருக்கேன். எனக்கு வந்துட்டு பசிக்குது, எனக்கு காசு வேணும் அப்படின்ட்டு போய் கையேந்தி நின்று இருக்கேன். அந்த அளவுக்கு இருந்த என்ன இன்னைக்கு இங்க கொண்டு வந்திருக்குன்னா
முதல்ல வந்துட்டு படிப்பு, ஸ்போர்ட்ஸ், ஜிம்னாஸ்டிக்ஸ் தான் முக்கியம். காலேஜ் முடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தப்போ என்ஐசி எக்ஸாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கோச் சொல்லியிருந்தாங்க. என்ஐசி எக்ஸாம்ஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் சாயில நான் படிச்சுட்டு இருக்கேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க, அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்க ஃபீஸ் 2,25,000 என்ன கட்ட சொன்னாங்க. என்னால கட்ட முடியல, என்னால போக முடியாது. எங்க அம்மா மட்டும்தான் கூலி வேலைக்கு போவாங்க, அப்பா வேலைக்கு போக மாட்டாங்க. 3 தம்பிங்க வேற இருக்காங்களே, நான் எப்படி படிச்சு நான் எப்படி முன்னேறுவேன், நான் போக மாட்டேன், நான் வேலைக்கு போய்க்கிறேன் அப்படின்ட்டு நான் இருந்தேன். ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். அப்போ இருக்கும்போது தான் என்னோட மேம் SDAT மூலியமா கேட்டு எனக்கு 2,25,000 தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன் மூலியமா எனக்கு கொடுத்தாங்க. அந்த பணத்துல தான் நான் NIC டிப்ளமா கொல்கட்டால நான் இப்ப படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்ப கொல்கட்டால போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன்ல வந்துட்டு எனக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் CM சார் மூலியமா அந்த ஸ்கீம் கொண்டு வரலன்னா நான் அந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டேன். உதயண்ணாவும் ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தா அவ்வளவுதான், நான் என்னோட லைஃப் திசை மாதிரி போய் வேற இடத்துல நின்றுப்பேன். அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழுக வந்துச்சு. நான் கீழே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். மேம் வந்துட்டு நீ அழாது, உன்னோட வெற்றியை நீ வந்துட்டு கடந்து போயிட்டு இருக்கும்போது நீ வந்துட்டு தவிழ்ந்து விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நான் படிச்சு முடிச்ச உடனே வந்த உடனே நான் ஒரு கோச்சா வந்து இன்டர்நேஷனல் பிளேயரை நான் கண்டிப்பா உருவாக்குவேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. முக்கியமா CM சாருக்கும் உதயண்ணாவுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்க இதெல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா, SDAT அளவுக்கு இந்த அளவுக்கு முன்னேறாம இருந்துச்சுன்னா, சாம்பியன் ஃபவுண்டேஷன் இல்லாம இருந்துச்சுன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம ஒரு விளையாட்டு அரங்கம் எங்களுக்கு பெருசா அமைச்சு கொடுத்துருக்கீங்க. வெளிநாட்டுல பாக்குற அளவுக்கு எங்களுக்கு அதை விட பெருசா அமைச்சு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே புதுசு புதுசா இருக்கு. நான் இனிமே அங்க கோச்சா போய் அங்கிருந்த பசங்களை எல்லாத்தையுமே நான் முன்னேற்றுவேன். கான்ஃபரன்ஸ் இருக்கு, நான் கண்டிப்பா பிளேயர் இன்டர்நேஷனல் வருவேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் உதயண்ணா மீட்டிங்ல இதே மாதிரி ப்ரோக்ராம் போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் கார்ல போனேன். அப்போ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ நான் செகண்ட் டைம் இந்த ப்ரோக்ராம் வரும்போது கொல்கட்டா நான் படிச்சுட்டு இருக்கும்போது சார் கால் பண்ணி நீங்க பண்ணணும் அப்படின்னு, மேம் என்னால வர முடியாது ட்ரெயின் அப்படின்னு சொன்ன உடனே ஃபிளைட் புக் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபிளைட்ல வரும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு என்னால எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. அது ரொம்ப வேற மாதிரி சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் கார்ல என்னை ஏத்திட்டு கூட்டிட்டு போனாங்க. என் வீட்டுல அப்பா அம்மா எல்லாருமே பார்த்தாங்க. நான் கார்ல ஏறும்போது அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு மேமுக்கு தெரியும். தேங்க்யூ சோ மச். CM சார், உங்களுக்கு கடைசி ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன் சார். நெக்ஸ்ட் டைம் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது சார். எலெக்ஷன்ல நீங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நீங்க தான் வருவீங்க சார். நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயண்ணா மட்டும் தான் இருக்கணும். நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் சார். அது என்னோட சார்பா இல்ல, எல்லா தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அத்லெட்ஸ் எல்லாருமே வந்துட்டு கேட்கிறோம். அவங்க சார்பா நான் கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ சோ மச். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சு, நான் அப்பா அம்மா என்னால வர முடியல, அப்பா அம்மா லைவ்ல வீடியோல பாத்துட்டு இருப்பாங்க. நான் இங்க வந்து மறுபடியும் அடுத்த நாளைக்கு கொல்கட்டால போறேன். எங்க அப்பா அம்மாவுக்கும் என்னை இவ்வளவு தூரம் படிக்க வச்சதுக்கு, என்னை நம்பி படிக்க வச்சதுக்கு எங்க அப்பா அம்மாவுக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கல்விதான் முதன்மை. அது ஏட்டுக்கல்வியாக இருந்தாலும் சரி, விளையாட்டு கல்வியாக இருந்தாலும் சரி, கல்வி முக்கியம், கல்வி முக்கியம், கல்வி முக்கியம் என தமிழ்நாடு உங்களுக்கு புகட்டுவதின் விளைவு என்ன என்பதை இந்த மேடையில் எல்லோரும் பார்த்திருக்கிறோம். பேருந்து நிலையத்திலே பசிக்கிறது என்று சொன்ன குழந்தை நான் விமானத்தில் பறந்திருக்கிறேன் என்று உற்சாகமாக சொல்லுகிற பொழுது கல்வியும் உங்களுக்கும் தமிழ்நாடு அரசு உங்களை உயர்த்தும் என்பதற்கான சான்றை வழங்கிய வீராங்கனை ஸ்னேகா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றி. ரொம்ப நன்றி ஸ்னேகா. உங்க கதை எங்க எல்லாருக்குமே ரொம்ப பெருமையா இருக்கு. முக்கியமா மனசு நிறைஞ்ச ஒரு ஃபீலிங் வருது. இதே மாதிரி தாங்க
பல அத்லீட்ஸ் பல ஸ்போர்ட்ஸ் பர்சனை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க த்ரூ தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன். 4000க்கும் மேல அத்லீட்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 30 கோடிக்கு மேல நிதி உதவி பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சில ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான் இப்ப மேடைக்கு வர போறாங்க. சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. நிச்சயமா இவங்க 3 பேருமே இவங்களை பத்தி சொல்லணும்னா can we all put hands together and welcome திபேஷ் on. இப்பதான் அண்டர் 19 ODI உலக கோப்பையில இந்திய அணி 100 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்துக்கு எதிராக ஜெயிச்சு ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த ஹிஸ்டரி கிரியேட் பண்ண போது இவரும் இருந்தாருங்க. திபேஷ், பலத்த கரகோஷத்துடன் let's welcome him on stage. இந்தியா எங்கெல்லாம் வெற்றி பெறுகிறதோ அதில் தமிழ் இளைஞர்களின் கரம் இருக்கும் என்பதற்கான உதாரணத்தை இங்கே வருக வருக என வரவேற்று முதலமைச்சர் அவர்களின் கரங்களால் பரிசு வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறது சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 2026. திபேஷுக்கு மீண்டும் ஒருமுறை உங்கள் அரங்கம் நிறைந்த கைதட்டல். திபேஷ் மாதிரி அம்பரீஷும் அதே பிளேயிங் 11ல இருந்தாரு. கடைசி ஃபைனல்ல 3 விக்கெட் எடுத்து தந்தாரு. இந்தியா தந்தாரு. லெட்ஸ் ஹியர் இட் ஃபார் அம்பரீஷ். இந்தியாவின் எல்லா மாநிலங்களும் விளையாடுகிறது என்றால் தமிழ்நாட்டில் இருந்து ஒருவர் அல்ல 2 அங்கே நிற்போம். அதுதான் தமிழ்நாடு என்பதற்கான ஒரு சான்று. இந்த இளைஞனுக்கு இந்த கைதட்டல். அடுத்ததாக ஹாஷினி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். A big round of applause for her. Sorry, can we have Madhumita M. மன்னிக்கவும். மதுமிதா அவர்களுக்கு கைதட்டல் கொடுங்க. இந்த பாக்குறீங்க இல்லையா, இது வீராங்கனைகளுக்கு தேவையான வீரர்களுக்கு தேவையான எல்லா உபகரணங்களும் நிறைந்தது. அந்த பேக் வாட்ச் உட்பட ஸ்போர்ட்ஸ் பேக்ல thermal water bottle, pouch, adjustable hand grip, Terra brand, skipping rope, medium towels, knot roller, cap னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது, especially for recovery. SDAT விடுதியில இருக்கிற எல்லா வீராங்கனைகளுக்கும் உபகரணங்கள் வழங்கப்படுவதற்கான ஒரு சான்று. அடுத்ததாக HCI சம்பந்தப்பட்ட 6 ஸ்போர்ட்ஸ் பர்சன் நம்ம மேடைக்கு அழைக்க போறோம். Can we all put hands together and welcome அபிநயா ராஜராஜன். அபிநயா ராஜராஜன் அவர்களுக்கு ஒரு நல்ல வீரர்களை உருவாக்க வேண்டும் என்றால் நல்ல மைதானமும் நல்ல பயிற்சி தேவை. அப்படி இளம் வீரர்களை உருவாக்குகிற இளம் பயிற்சியாளர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது தமிழ்நாடு விளையாட்டுத்துறை. அடுத்ததாக நவீன் சிவகுமார். பயிற்சியாளர் நவீன் சிவகுமார் அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல். அவர் இங்கே கௌரவிக்கப்படுகிறார். இப்ப மேடைக்கு வரவங்க எல்லாருமே ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ்ல இருந்து பெனிஃபிட் ஆறவங்க. அடுத்ததாக சமிஹா பார்வன் எம். இந்த வீரர்களுக்கு உச்சபட்ச ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. பொதுவா எல்லா துறையிலுமே இன்சென்டிவ்ங்கிற வார்த்தை உண்டு. ஹை கேஷ் இன்சென்டிவ் என்கிற வார்த்தையை ஏன் இங்கே அழுத்துகிறோம் என்றால் உச்சபட்ச ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு இந்த வீரர்கள் தொடர்ந்து முன்னேற தமிழ்நாடு விளையாட்டுத்துறை தொடர்ந்து ஊக்குவிக்கிறது. அடுத்ததாக LR ஸ்ரீஹரி. சித்தார்த் S. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. சித்தார்த் இந்த வயதில் ஹை கேஷ் இன்சென்டிவ் வாங்குறாருன்னா மிக நிச்சயமாக இந்த வீரன் ஒலிம்பிக்கிலே தமிழ்நாட்டிற்கு இந்தியாவிற்கு தங்க பதக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கான எல்லா சாத்தியங்களையும் அடித்தளமிடுகிறது தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை என்பதற்கான சான்று இது. ஹாஷினி கே. தமிழ்நாடு விளையாட்டுத்துறை சிறந்த வீரர்களை மேம்போக்கா இல்ல, மூளை முடுக்குகள்ல, கிராமங்கள்ல, குக்கிராமங்கள்ல, மலைவாழ் கிராமங்கள்னு தேடி 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 அவர்களை இங்கே கௌரவப்படுத்தி ஊக்கப்படுத்துகிறது. இப்ப நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வந்த அந்த 3% இட ஒதுக்கீடு
இந்த 3% இடஒதுக்கீட்டின் கீழே நம்ம வெளியில பார்த்தோம். முதலமைச்சர் அவர்கள் உள்ள வந்த உடனே அந்த குழு புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. 178 வீரர் வீராங்கனைகளுக்கு அரசு வேலை வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் சிலர் இங்கே அந்த பதவி ஆணையை முதலமைச்சர் அவர்களின் கரங்களால் பெற்றுக் கொள்கிறார்கள். ஜெர்லின் அனிகா ஜே, ஐஸ்வர்யா கணேஷ். உங்களுக்கு திறமை இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் தொடர்ந்து விளையாடுவதற்கு உச்சபட்ச ஊக்கத்தொகையோடு சேர்த்து வேலை ஆணையும் வழங்குகிறது இந்த அரசு. கலை செல்வி இ. திறமை என்றால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவது எங்கள் கடமை என்பதை தொடர்ந்து நிரூபிக்கிறது இந்த மேடை. அரசு பணி ஆணையை பெறுகிற இந்த வீராங்கனைக்கு ஒரு வீர வணக்கத்தோடு சேர்த்து அரங்கம் நிறைந்த கைதட்டலை வழங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தீபிகா. மக்கள் தொகையில உச்சத்துல இருக்கிற நாடுகள்ல ஒன்னா இருக்கிற இல்ல, உச்சத்துல இருக்கிற நாட்டுல ஒரு அரசு பணிங்கிறது எவ்வளவு கடினம்ங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நல்லா விளையாண்டா மட்டும் போதும், கவர்மெண்ட் ஜாப் உங்க கைக்கு வரும்ங்கிறதுக்கு இந்த நிகழ்வு ஒரு சான்று. சூர்யா. திறமையும் உழைப்பும் உங்களை நிச்சயம் கோட்டு சூட்டு மேடை ஏற்றி அரசாங்க வேலையை கையில் கொடுக்கும் என்பதற்கு ஒரு ஆகச் சிறந்த உதாரணமாக இருக்கிற இந்த வீரர்களுக்கு வாழ்த்துகள். அஸ்வின் கிருஷ்ணன். பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த, நம்ம தமிழ்நாடுல இருக்கிற நம்ம வீரர் வீராங்கனைகள் மிடுக்கா வந்து அரசு ஆணையை பெற்றுக்கொண்டு நாங்கள் இனியும் பதக்க வேட்டையை தொடருவோம் என்ற சத்தியத்தை நம் முன்பாக வைப்பதற்கு மிகச் சிறந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு அரசின் விளையாட்டுத்துறை மற்றும் SDATக்கு வழங்குவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறது. சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 2026. அடுத்ததாக சிஎம் கையால நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆஃப் தி குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி இனாகுரேட் பண்ண போறோம். எல்லாருமே ஆசைப்பட்ட விஷயம் என்னன்னா, இங்க உட்கார்ந்திருக்க ஒவ்வொரு அத்லீட்டும் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மல்டி ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கணும்னு. ஆனா மல்டி ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி மட்டும் கிடையாதுங்க, மல்டி ஸ்போர்ட் சிட்டியை உருவாக்கி இருக்காங்க. அவ்வளவு பெரிய ஒரு இந்தியாவில் முதலில் தமிழ்நாடு தான் டைடல் பார்க்கை தொடங்கியது. இந்தியாவுல கம்ப்யூட்டர் வர்றதுக்கு காரணமா இருந்தது தமிழ்நாடுனா, இப்ப விளையாட்டிலும் இந்தியா வியந்து பார்க்கிற ஒரு ஆகச்சிறந்த அடிக்கல் நாட்டு விழா இதோ தொடங்குகிறது. முதலமைச்சர் அவர்கள் அதை திறந்து வைக்கிறார்கள். எல்லோரும் உற்சாகமான கைதட்டலோடு சர்வதேச விளையாட்டு நகரம் உங்கள் முன்பாக. மைதானம் கடந்து விளையாட்டில் பிறந்தது வீரம், வீரத்தில் நிலைத்தது தமிழ். இதுவே தமிழின் மரபு. அந்த மரபின் பெருமை தொடர புதிய உயரங்களை நோக்கி தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் வழிநடத்துகிறார் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். விளையாட்டை தமிழ்நாட்டின் எதிர்காலமாக மாற்றி சர்வதேச மேடைகளில் சாதனை படைக்க செயலாற்றுகிறார் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்று ஒரு புதிய வரலாறு எழுதப்படுகிறது. தமிழ்நாடு தேசத்தின் விளையாட்டு தலைநகராக திகழ்கிறது. குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி, சென்னையின் புதிய அடையாளம். OMRல் 127 ஏக்கர் பரப்பில் உலக தரத்தில் உருவாகும் ஒரு பிரம்மாண்ட விளையாட்டு நகரம். முதற்கட்டமாக Phase 1 ரோவிங், கயாக்கிங், கனோயிங் என நவீன நீர் விளையாட்டு ஏரி, BMX ட்ராக், ஸ்கேட்டிங் ஜோன்ஸ், லான் டென்னிஸ், மினி கால்ஃப், ஸ்போர்ட் கிளைம்பிங், கோ கார்ட்டிங், ஷூட்டிங், ஆர்ச்சரி, ஸ்டாண்டர்ட் ரன்னிங் ட்ராக்ஸ், டேபிள் டென்னிஸ், ஸ்குவாஷ், பேட்மிண்டன், வெயிட் லிஃப்டிங், ஃபென்சிங்
மார்ஷல் ஆர்ட்ஸ், ஒலிம்பிக் தரத்திலான ஒருங்கிணைந்த உட்புற அரங்கங்கள், மேலும் பல விளையாட்டுகளுக்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ஆடுகளங்கள், உயர் செயல்திறன் பயிற்சி மையம், விளையாட்டு அறிவியல் ஆய்வகங்கள், நவீன ஜிம் வசதி, வீரர்களுக்கான விடுதிகள், நிர்வாக கட்டடங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தி முதற்கட்டமாக 261 கோடி ரூபாய் முதலீட்டில் எதிர்காலத்தை நோக்கி எழும் ஒரு விளையாட்டு புரட்சி. பல கனவுகளுக்கு ஒரு புதிய முகவரி அளித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி. வெல்வோம் ஒன்றாக. விளையாட்டு பயிற்சி கடந்து, விளையாட்டு மேடை கடந்து, விளையாட்டு அரங்கம் கடந்து, விளையாட்டு நகரம் திறந்து வைக்கப்படுகிறது என்றால் இதுதான் தமிழ்நாடு. இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக தமிழ்நாடு மாறி இருப்பதை கொண்டாடுகிற இந்த வேளையில் இந்தியாவில் அல்ல, உலகின் முன்மாதிரியாக தமிழ்நாட்டை நகர்த்துவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற எங்கள் முதலமைச்சர் அவர்களை தலைமை உரை வழங்க தாழ்மையோடு அழைக்கிறேன். அன்புள்ள சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 5 ஆண்டு கால விளையாட்டு சாதனை விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மேயர், துணை மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளே, தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, முதன்மை செயலாளர் திரு சத்யபிரதா சாகு ஐஏஎஸ் அவர்களே, உறுப்பினர் செயலர் திரு மேகநாத ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாரா பேட்மிண்டன் விளையாட்டு வீரர் ஜெகதீஷ் டெல்லி அவர்களே, ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை ஸ்னேகா அவர்களே, கபடி வீரர் மனத்தி கணேசன் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய என் பேரன்பிற்குரிய விளையாட்டு வீரர்களே, வீராங்கனைகளே, அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே, பயிற்சியாளர்களே, அரசு உயர் அலுவலர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். 178 விளையாட்டு வீரர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குதல், 1172 விளையாட்டு வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை வழங்குதல், சென்னையில் உலகத்தரத்திலான விளையாட்டு நகரம் அமைக்க அடிக்கல் நாட்டு விழா என முப்பெரும் விழாவாக இதை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இது ஒரு ட்ரிபிள் ஜம்ப் ரவுண்ட் ஈவெண்ட். உதயநிதி இந்த துறைக்கு கிடைச்சது உங்களுக்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கு. துடிப்பா செயல்பட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களையும் விளையாட்டுத்துறையையும் அதிவேகமாக வளர்த்திருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள். இங்க இருக்கிற பல்வேறு சாம்பியன்களை உருவாக்கும் திறமையான கேப்டனா அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கும் அவருடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து
செயல்படக்கூடிய துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விளையாட்டு வீரர்கள் இன்னைக்கு இவ்வளவு பேர் சாதிக்க உதவுனது நம்முடைய அரசுடைய திட்டங்கள். அதுல முக்கியமான சில திட்டங்களை மட்டும் சுருக்கமா சொல்ல விரும்புறேன். முதல்ல முக்கியமானதை சொல்லணும்னா, கடந்த 4.5 ஆண்டுகள்ல நேஷனல் மற்றும் இன்டர்நேஷனல் அளவில் மெடல்ஸ் வின் பண்ண 5406 விளையாட்டு வீரர்களுக்கு 177 கோடியே 80 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. இதுல என்ன ஸ்பெஷல்னா, மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீராங்கனைகளுக்கும் மற்ற விளையாட்டு வீரர்களுக்கு இணையா இந்த தொகையை நாம வழங்கிட்டு வரோம். இதுலயும் நாம தான் இந்தியாவுக்கு முன்னோடி. இதுவரை 241 மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீராங்கனைகளுக்கு 29 கோடியே 67 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. இதன் தொடர்ச்சியா இந்த நிகழ்ச்சியில பன்னாட்டு சாம்பியன்ஷிப் போட்டிகள், அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள்ல பதக்கங்கள் வென்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய 1172 வீராங்கனைகளுக்கு 33 கோடி 51 லட்சம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. இதுவரை மொத்தம் 6578 வீரர்களுக்கு 211 கோடியே 39 லட்சம் ரூபாய்க்கு ஊக்கத்தொகை வழங்கியிருக்கிறோம். இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலேயும் இந்த அளவுக்கு ஊக்கத்தொகையை வழங்கி இருக்க மாட்டாங்க. 2023ஆம் ஆண்டு நான் தொடங்கி வச்ச தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமா விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கவும், அவங்க இன்டர்நேஷனல் கேம்ஸ்ல பங்கேற்கவும், இது தொடர்பான இதர செலவுகளுக்கும் இதுவரை 4231 பேருக்கு 30 கோடியே 21 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கு. விளையாட்டு கோச் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கடந்த ஆட்சியில சுமார் 10 ஆண்டுகளா கோச் யாரும் நியமிக்கப்படவே இல்லை. அதைத்தான் தம்பி உதயநிதி பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார். நாம ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அதை மாத்தி 2023ஆம் ஆண்டு 76 பயிற்றுநர்களை பணியில அமர்த்தி இருக்கிறோம். மேலும் 4 மாற்றுத்திறனாளி பயிற்றுனர் உட்பட 34 பயிற்றுனர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை போன மாசம் வெளியிட்டோம். ஆண்டுதோறும் சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் பதக்கங்கள் பெற்று சிறந்து விளங்குகிற 2 பெண் மற்றும் 2 ஆண் விளையாட்டு வீரர்கள், 2 சிறந்த பயிற்றுனர்கள், 2 சிறந்த உடற்கல்வி இயக்குனர் அல்லது உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் மாநில விளையாட்டு விருதும் 1 லட்சம் ரூபாய் பரிசும் வழங்கிட்டு வரோம். இதுவரை 22 பேர் இந்த விருதை பெற்றிருக்காங்க. அதேபோல அடுத்து முக்கியமான ஒரு திட்டம், அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள்ல 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டு வருது. இது தொடர்பாக ஒரு சின்ன கம்பேரிசன் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். 2021ஆம் ஆண்டுக்கு முன் இந்த விளையாட்டு கோட்டாவில் வெறும் 5 பேர் தான் பணியமர்த்தப்பட்டு இருந்தாங்க. ஆனா நாம் ஆட்சிக்கு வந்து 5 மாற்றுத்திறனாளி வீரர்கள் உட்பட 16 பேரை பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்ற அரசு துறைகள்ல பணியமர்த்தி இருக்கிறோம். ஏன் இவ்வளவு குறிப்பிட்டு நான் இதை சொல்றேன் தெரியுமா? இதனால மோட்டிவேட் ஆகி இன்னும் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸை
கரியரா எடுத்துக்கணும். அதுக்காகத்தான் சொல்றேன். மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த கோட்டால வேலை உதயநிதி சொல்லியிருந்தார். அதன்படி ஜீவோ வெளியிட்டு 62 பாரா வீரர்கள் உட்பட 178 விளையாட்டு வீரர்களுக்கு இன்று பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு வெளிநாடுகளில் பயிற்சி பெறவும் போட்டிகளில் பங்கேற்கவும் நிதி உதவியும் வழங்கப்பட 2021 ஆண்டுக்கு முன்ன எலிட் மீம்ஸ் மற்றும் சிடிஎஸ் திட்டத்தின் கீழே பயன்பெற்ற விளையாட்டு வீரர்கள் 162 பேர். அதையும் நாம 375 உயர்த்தி இருக்கிறோம். அவங்களுக்கும் சிறப்பு உதவித்தொகை திட்டத்தை பயன்படுத்துவதற்கான ஆணை இன்று வழங்கப்பட்டிருக்கு. பன்னாட்டு அளவிலான போட்டிகளில் பதக்கங்கள் பெற ஊக்குவிக்கும் எலிட் திட்டத்தை தொகையும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. வெற்றியாளர்கள் மேம்பாட்டு திட்ட தொகையும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. தேசிய அளவிலான போட்டிகளில் தங்கப்பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே வழங்கப்பட நிதி உதவியும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இப்படி எல்லாம் மகுடம் வைக்கிற மாதிரி குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி இன்னைக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறோம். 261 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த பன்முக விளையாட்டு உட்கட்டமைப்பு திட்டம் செம்மஞ்சேரியில வர இருக்கிறது. அதுல என்னென்ன வர இருக்கிறது என்பதையெல்லாம் வீடியோவில் நீங்க இப்ப பாத்தீங்க. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்பவே செஸ், கிரிக்கெட், ஹாக்கி, டென்னிஸ் ஆகிய விளையாட்டுகள்ல சர்வதேச அளவில் ஒரு முக்கிய மையமா இருக்கு. இந்த திட்டம் வந்ததும் மற்ற ஸ்போர்ட்ஸ்லயும் சென்னை முக்கிய இடத்தை நிச்சயமாக பெறும். ஒலிம்பிக் வீரர்களுக்கான பயிற்சியை ஊக்குவிப்பதோடு விளையாட்டு சுற்றுலா மற்ற சர்வதேச போட்டிகள் நடத்தும் திறனையும் இது மேம்படுத்தும். நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப், திராவிட மாடல் அரசுடைய பெரும்பாலான திட்டங்கள் இளைஞர்கள் மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் விளையாட்டு மேம்பாடு முக்கிய இடம்பெறணும். நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதற்கு சாட்சிதான் இங்க உணர்ச்சி பொங்க பேசிய வீராங்கனை ஸ்னேகாவோட பேச்சு அமைந்திருந்தது என்பதை நாம் கண்கூடாக பார்த்தோம். விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொருவரும் உங்க ஃபீல்ட்ல மெடல் அடிக்கணும். இன்னைக்கு உலகம் போற வேகத்துக்கு ஒரு முறை மட்டும் வின் பண்ணா போதாது, தொடர்ந்து வின் பண்ணணும். இது உங்களுக்கு மட்டும் சொல்ற மெசேஜ் இல்ல, அரசியல் இருக்கக்கூடிய எங்களுக்கும் பொருந்தும். மீண்டும் மீண்டும் வெற்றி பெறணும். அப்படி நீங்க வெற்றி பெற்று வாழ்க்கையில முன்னேற உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செஞ்சு தர நம்ம அரசு தயாராக இருக்கு. நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. நானும் சரி, உங்களுடைய மினிஸ்டர் உதயநிதியும் சரி, உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் அதை செய்து தருவோம். நம்ம இளைஞர்களுக்கு படிப்பும் விளையாட்டும் 2 கண்களாக இருக்கணும். அதனால ஒர்க் வைல் யூ ஒர்க், பிளே வைல் யூ பிளே. தமிழ்நாடு தொடர்ந்து அமைதியான வளர்ச்சி பெற்ற மாநிலமா இருக்கணும்னா அது அரசியல் தலைவர்களான எங்க கையில் மட்டும் இல்ல, இளைஞர்களான நீங்களும் எங்களுக்கு துணையாக நிற்கணும். படிக்கிற காலத்திலே எந்த விதமான கவன சிதறலும் இடம் கொடுக்காதீங்க. எல்லாரும் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல எடுத்து விளையாடுங்க. ஸ்போர்ட்ஸை விட ஒரு பெரிய மெடிடேஷன் இருக்கவே முடியாது. ஸ்போர்ட்ஸ் விட கவனக்குவிப்பு உதவுகிற நல்ல டெக்னிக் எதுவும் இருக்க முடியாது. ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா, இன்னும் சொல்றேன், உங்களுக்கு போதை போன்ற தீய பழக்கங்களை கூட போக்கி போகக்கூடிய எண்ணமே வராது. பாசிட்டிவா இருங்க, ஃபிட்டா இருங்க. நீங்க ஹெல்த்தியா இருந்தா நம்ம ஸ்டேட்டும் ஹெல்த்தியா இருக்கும். உங்க ஹெல்த் தான் இந்தியாவினுடைய ஹெல்த், உண்மையான ஹெல்த். இன்றைக்கு டீனேஜில் இருக்கிற மாணவர்கள் தான் வருங்கால சமுதாயத்துக்கு மிக மிக முக்கியமானவங்க. உங்களை பாதுகாப்பா வளர்த்தெடுப்பது தான் எங்களுடைய பெரும் பொறுப்பு. அடுத்து அமைய இருக்க இன்னும் திட்டங்கள் லைன் கட்டி வர இருக்கு. நாங்களும் வென்று வருவோம், நீங்களும் தொடர்ந்து வென்று வாங்க.
வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். மிக உற்சாகமான ஒரு உரையை நல்கிய எங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. கனவுகளை நினைவாக்கிய, அந்த கனவுகளை சுமந்த வீரர் வீராங்கனைகளை விதையிலிருந்து விருட்சமாக மாற்றி வெற்றிநடை போட வைத்திருக்கிற நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அந்த 1200 வீரர் வீராங்கனைகளோடு ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளவிருக்கிறார்கள். ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு. இது ஒரு சரித்திர நிழற்படம். இந்த நிழற்படத்தில் இருக்கிற 1200 வீரர் வீராங்கனைகளும் நாளை தேசிய, சர்வதேச, ஒலிம்பிக் போட்டிகளில் சாதனை புரிந்து பல பதக்கங்களை பெற இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு தொடக்கம். ஒரு நல்ல கைதட்டல் எல்லாரும் சேர்த்து கொடுத்துடலாமா? இட்ஸ் டைம் டு போட்டோகிராஃபி. செல்ஃபி எடுத்துக்கலாமெல்லாம் கேட்க கூடாது. நாங்க தான் எடுப்போம், உங்கள்கிட்ட கொடுப்போம். தமிழ்நாடு விளையாட்டுத்துறையின் சாதனையாக இருக்கிற இந்த சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 2026 வெற்றி பெறவிருக்கிற, தொடர்ந்து சாதித்துக் கொண்டிருக்கிற SDAT விடுதியில் தங்கி நாளைய இந்தியாவிற்கான நாயகர்களாக மாற இருக்கிற இந்த வீரர்களோடு ஒரு அழகான நிழற்படம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. வீரர் வீராங்கனைகளும் அவர்தம் பெற்றோர்களும் உற்சாகத்தோடு இந்த நிழற்படத்தில் தங்கள் முகம் காட்டுகிற தருணம் மேடையிலிருந்து பார்ப்பதற்கே அவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்பதை கர்வத்தோடும் பெருமிதத்தோடும் நெஞ்சுயர்த்தி சொல்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், நிறைவு பெறுகிறோம். எல்லாரும் போட்டோக்கு சீஸ் சொல்லுங்க. சீஸ். நிறைவான ஒரு நிழற்படம். எல்லோரும் கைகளை கீழே இறக்கி கம்பீரமா சரியா நின்று இந்த படத்துக்கு போஸ் கொடுக்கணும். அங்கே ஒரு மாற்றுத்திறனாளி பாரா வீராங்கனை எழுந்து நின்று இந்த படத்தில் தன் முகம் காட்டுவது இங்கிருந்து பார்ப்பதற்கே அவ்வளவு அழகா இருக்கு. இது ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோ. கைகளை கீழே இறக்கி நேர்த்தியா இந்த படத்துக்கு நீங்க எல்லாரும் ஒரு போஸ் கொடுக்கணும். வீரர் வீராங்கனைகள், இது நிழற்படத்திற்கான தருணம். இந்த நல்ல நிகழ்வில் நன்றி உரை வழங்குவதற்காக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் முதன்மை செயலர் அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்வு நடக்கணும்னு இரவு பகலா தூக்கம் இல்லாம ஒரு பெரிய குழு தொடர்ந்து உழைத்தது. அந்த குழுவின் தலைமையாக திகழ்ந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களே, மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களே, மதிப்பிற்குரிய மெம்பர் செக்ரட்டரி SDAT அவர்களே, விளையாட்டு வீரர் வீராங்கனைகளே, பத்திரிகை நண்பர்களே, அரசு அதிகாரிகளே, அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக தமிழ்நாட்டை இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக மாற்ற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் செயல்பட்டு வரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டை விளையாட்டின் உலகளாவிய மையமாக மாற்று நோக்கி
261 கோடி ரூபாய் மதிப்பிலான குளோபல் ஸ்போர்ட்ஸ் திட்டத்திற்கு அன்றைய தினம் அடிக்கல் நாட்டியமைக்கும் மாண்புமிகு அவர்களின் மேலான தலைமைக்கும் தங்களது மனமார்ந்த நன்றிகள், எங்களது மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக எங்களது விளையாட்டு மேம்பாட்டு துறையின் உந்து சக்தியாக விளங்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்கள் துடிப்பான செயல்பாடுகளும் நுணுக்கமான திட்டமிடலும் தமிழ்நாட்டில் விளையாட்டு துறையில் ஒரு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக 3% விளையாட்டு ஒதுக்கீட்டில் அரசு பணிகளை உறுதி செய்து முதல் சாதனை படைத்த வீரர்களுக்கு 330 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கியது வரை உங்கள் வழிகாட்டுதலை எங்களை இந்த உயர்த்திற்கு கொண்டு வந்துள்ளது. இன்று கௌரவிக்கப்பட்ட 1172 வீரர்களுக்கும் குறிப்பாக 50 மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் சாதனைதான் தமிழ்நாட்டின் பெருமையாகவும் அமைந்துள்ளது. இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த SDAT அதிகாரிகள், ஊழியர்கள், காவல்துறை மற்றும் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் துறை சார்பாக மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லதோர் நன்றி உரை நல்கியதற்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புகிறேன், இந்த நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது. இங்கே மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகள் நாட்டுப்பண் இசைக்கவிருக்கிறது. இயன்றவர்கள் மட்டும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியின் நிறைவாக जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष है गाहे तव जय गाथा जनगण मंगलदायक हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे